பிள்ளைகளை கர்த்தர் விசாலப்படுத்த போகிறார். கர்த்தர் இந்த செவ்வாப்பேட்டு பகுதியில் பிஷப் பிலிப் மோகன்தாஸ் ஐயாவை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஸோ அவர் எதுவுமே கணக்கு பார்த்து செலவு பண்ணுறதில்லை. அதாவது அவர் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாவும் பரலோக ராஜ்யத்தில் அங்கே கணக்கில் இருக்குது. ஹல்லேலூயா. எதை குறித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது டேவிட் அண்ணன் நேற்று கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த 5 கல் ஊழியம் இன்றைக்கு 20 பகுதியில் கடந்து போயிருக்குதுன்னு சொன்னால் 7 மாவட்டத்துக்கு இன்னைக்கு ஊழியம் கடந்து போயிருக்குன்னு சொன்னால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னுடைய 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட ஊழியத்தில் ஒரு இடர்ல வந்தது. ஒரு ஊழியக்காரன் ஒரு கண்ணீர் விடும்போது அந்த ஊழியக்காரனோடு கண்ணீர் விடுகிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவை. அதாவது ஒரு மனுஷன் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது, சந்தோஷத்தோடு இருக்கும்போது, அந்த சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறத விட ஒருத்தன் கண்ணீர்ல இருக்கும்போது அவனை போய் பலப்படுத்தி தூக்கி விடுறாங்க பாருங்க. அதான் பிஷப் பிலிப் மோகன்தாஸ் ஐயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மையிலே இந்த ஊழியம் ஒரு உயர்ந்த பதவியில் ஆண்டவர் உயர்த்த போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளுவோம். நாம் எல்லாரும் தோள் கொடுப்போம். இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் இது சாதாரணமான ஊழியம் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு நெருக்கத்தில் நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் ஆண்டவர் இந்த வரும் நாட்களில் அவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே தவிர வேற எதற்காக வருவான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை கொடுக்க வந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்க வந்த தேவன், நம்மளை ஜீவிக்க வந்த தேவன். அவர் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உண்மையிலே டேவிட் அண்ணன் நம்ம கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஐயாவோடு தோள் கொடுத்து இன்னும் நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க. இன்னும் நம் ஊழியத்தில் ஆண்டவர் மகிமான காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். நம்முடைய தாசனை கொண்டு எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவர் ஒரு மூத்த தகப்பன், ஒரு மூத்த ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கிறது போல ஒரு நல்ல ஆண்டவரே வார்த்தைகளை நீர் உம்முடைய மகனை கொண்டு நீர் பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் மாவான் என்று சொன்ன வாக்கின்படி கர்த்தராகிய தேவன் நீர் ஏற்ற வேளையிலே ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் செயல்படுத்த போகிறதுக்காக நன்றி. ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் உம்முடைய தாசனுடைய வாஞ்சையை நீர் நிறைவேற்றும். இந்த 5 கல் ஊழியம் ஸ்தாபிக்க ஆண்டவரே ஒரு பெரிய இடத்தை நீர் தாரும். கர்த்தர் இந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை கட்டிடம் மேன்மைப்படுத்தும் ராஜா. கர்த்தர் ஒவ்வொரு கண்ணீரை நீர் துடையும் ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை நீர் மறவாத தேவன் சுவாமி. நீர் ஆசீர்வதியும், நீர் மேன்மைப்படுத்தும். பவுலை நீர் பற்றி கொண்டேன், சவுலை ஆண்டவரே நீர் தொட்டேன். நீர் எப்படி பவுலை பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே இந்த உலகத்தையே அவன் அசைக்கும்படி கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டேனோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.